பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த நிகழ்ச்சியில் உங்களை காண்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். எனவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. எனவே இப்பொழுது நடக்கிற பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, தேவனுடைய செய்தியின் பகுதி எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இந்த நிகழ்ச்சியில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்துவாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் மெர்சியம்மா அவர்கள் முன்பாக வந்து இந்த காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் அவர்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம தேவ செய்திக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஆறுதல் அறிந்து கர்த்தர் நாமத்தில் தேவதாசருக்கு முன்பாக அனைத்து நம்ம பொறுப்பை கொடுப்போம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 6:25 வசனத்தை வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷம் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மள சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடைய பார்க்கலாம் சரீரம் விசேஷம் அல்லவா? நம்ம எதுக்காக கவலைப்படுறது வேணா, எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன பண்ணுற தேவனு இந்த கொரோனா காலத்தில் கூட நம்மளுக்கு ஆகாரம் இல்லாமல் நம்மளை வச்சல, நம்ம நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வஸ்திரம் உடுத்துறவங்களா இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆகையால் நம்ம தேவனை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளில் நம்ம யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எத்தனோ பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஆகாரம் இல்லாமல் தண்ணியில் எத்தனோ பேர் இருந்தாலும், ஆனால் நம்மளை போஷிக்கிற தேவன் நம்மளை போஷித்து கொண்டே இருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் யாரும் நம்ம பட்டினியா இல்லை, எல்லாரும் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் இல்லாத இருக்கிறவங்க நம்ம ஜெபிப்போம். நம்மள ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்குறவராக இருக்கணும். அதுக்கு தகுந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இந்த தேவ செய்திக்காகவும், இங்கே பாட போகிற பிள்ளைகளுக்காகவும், ஆராதனை செய்கிற பிள்ளைக்காகவும், எல்லா தேவதாசர்களும் நம்ம கூடி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடுங்க, கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அப்பா இந்த கொரோனா நேரத்தில் ஆண்டவரே, அப்பா வறுமையும் கஷ்டம் வாடுகிற பிள்ளைகள் நீ காண்கிற தேவனா இருக்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா எல்லா பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் நீ போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை போஷிக்காது இல்லை ஆண்டவரே. நாங்களும் இன்றைக்கு திருப்தியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறப்பா. எத்தனோ பேர் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு நீ போஷிக்க வேண்டும் ஜெபிக்கிற ராஜா. என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன் ஜெபிக்கிறேன். இதோ ஜெபிக்கிற பிள்ளைகிற பாடுற பிள்ளைகள் சமூகத்தில் பாதப்பட அர்ப்பணிக்கிறாண்டவரே. இவங்களை கொண்டு நீர் பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறாண்டவரே. இந்த வசந்த தேவதாசன் பேசும்போது போற ஒவ்வொரு இடத்தும் வல்லமை இறங்க வேண்டும் ஜெபிக்கிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். ஒருவரை குறுகி உட்காரக்கூடாது ஆண்டவரே. கம்பீர சத்தத்தோடு எழுந்து எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கிறப்பா. இந்த கொரோனா வியாதி இந்த தேசத்தை விட்டப்பா நிர்மூலமாகி போக வேண்டிய தேசம் எந்த மூலையில் இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவர் அப்பா பெரிய காரியங்கள் செய்யணும் ஆண்டவரே. என் தேவனா கத்தப்ப இந்த ஜனங்கள் மகிழ்ச்சி அடைய வேணும் அப்பா. தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள், கொரோனா எங்க இருக்குதுன்னே தெரியல, இந்த தேசத்தை விட்டு போயிடுச்சு என்று சொல்லணும் ஆண்டவரே. அப்படியாக நீ அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்க வார்த்தை நீ கனப்படுத்துற தேவனா இருக்கிற ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் நீ பதில் தர வேண்டும் ஜெபிக்கிற ராஜா. உங்களுடைய வல்லமை கிருமை எருக வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை அப்பா இந்த தேசத்தை முழுவதும் அப்பா மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வல்லமை இரண்டும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வாதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் கரங்களை தட்டி நீங்களும் எங்களோடு கூட இணைந்து பாடும்படியாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அன்பான மகள் சியோன் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுடி இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுடி இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. நன்மை இரக்கங்களா பனிமூடி சூழ்ச்சுகின்றார். நன்மை இரக்கங்களா பனிமூடி சூழ்ச்சுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. பாடல் நல்லா இருந்ததா? நீங்களும் கூட சேர்ந்து பாடினீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ நாமத்திற்கு மகிமை. இப்பொழுதும் கூட நாம் இப்பொழுது எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்கிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதும் கூட நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான மகள் சித்ரா பிளஸ்ஸி அவர்கள் முன்பாக வந்து நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்தி செல்லுவார்கள். தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இவர்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பனியை போல இறங்கி உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நீங்க பாடணும். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
பாடுவீர்கள். நீங்கள் எவ்வளவு கரங்களை தட்டி அவரை உயர்த்தி பாடுவீர்களோ அவருடைய கிருபை பூரணமாய் உங்கள் மேல் வரும். எல்லா கரங்களை தட்டி சந்தோஷமாய் அவரை மகிமைப்படுத்துங்கள். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியாதான் நமது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு வேதனையோடு கண் கலங்கி குடும்பத்தில் குழப்பத்தோடு இருக்கிறீர்களோ உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். சாமிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். ஹல்லேலூயா. நம் கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஒரே வல்லவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே.
பாவியன் மீது ஏன் இந்த அன்பு கொஞ்சம் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு கொஞ்சம் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. பாவியாயிருந்த நம்மேல் அவர் பாசம் வைத்தபடியால் தான் உங்களுக்காக எனக்காக சிலுவைக்கு புறப்பட்டு போனார். உன்னத தேவனே என்னிடலாகுமா. உன்னத தேவனே என்னிடலாகுமா. உம்மோடு நான் வாழ முடியுமா. உம்மோடு நான் வாழ முடியுமா. பாவியன் மீது அன்பு கொஞ்சம் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு கொஞ்சம் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனைக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை நடத்தி சென்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இயேசு உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் நீங்கள் என்ன பண்ணுங்க, வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரமாகவே கர்த்தர் உங்களை நடக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, சத்திய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கரத்தில் சத்திய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனை முடிந்தது, நீங்கள் எல்லாரும் உட்காரலாம். அல்லேலூயா. ஏன் சார் மௌனமா இருக்கிறீங்க? ஏன் ஏதோ பறி கொடுத்ததை போல இருக்கிறீங்க? ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களை காக்கும்படி ஒவ்வொரு நொடியும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை. சரி, இங்க வேதாகமத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை சாய்த்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். தேவ வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம்படிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாடின பிள்ளைகளையும், ஆராதனை செய்த பிள்ளைகளையும், இசைக்கருவிகளை வாசித்த பிள்ளைகளையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதித்து அவருடைய குடும்ப எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வாராக. இப்பொழுதும் கூட சத்திய வேதாகமத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம், அதுல 16வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அங்கே ஒரு கூட்டம் ஜெபிக்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இன்னொரு கூட்டம்
குறி சொல்லுகிற கூட்டம் ஜெபிக்கிற கூட்டத்திற்கு முன்பாக வருகிறது. அப்போ குறி சொல்லுகிற ஒரு கூட்டம், ஜெபிக்கிற ஒரு கூட்டம், ரெண்டும் சந்திக்கிறது. அப்ப சந்திக்கும் பொழுது அந்த ஜெபிக்க போகிற கூட்டம் குறி சொல்லுகிற ஏவப்பட்ட ஒரு ஆவி கொண்ட பெண்ணை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். கவனிங்க, வாசிக்க நாம் கேட்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்த சில குழுக்கள் இருவருமாக இணைந்து வழக்கம் போல ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகும்போது அந்த கிராமத்திற்குள்ள, அந்த பட்டணத்திற்குள்ள ஒரு குறி சொல்ல ஏவப்படுகிற ஒரு ஆவி கொண்ட ஒரு ஆவி ஒரு பெண்ணை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பெண்ணுடைய வேலை என்ன? அவள் புறப்பட்டு போய் ஓரிடத்தில் உட்கார்ந்து அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவளிடத்தில் குறி கேட்கும்படியாய் புறப்பட்டு வருவார்கள். அந்த இடத்துல அவள்தான் தெய்வத்தினுடைய சக்தி, அவள்தான் தேவதை என்று சொல்லி அநேக குடும்பங்கள் நெருங்கி அவளை கொண்டு பயப்படுவார்கள். அவள் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும். அவள் யாருக்கு மந்திரத்தை ஏவுதலாக வைக்கிறாளோ அப்படியே அது பலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திற்குள் ஜெபம் பண்ணுகிற ஒரு கூட்டம் புறப்பட்டு போகிறது. அந்த புறப்பட்டு போகிற கூட்டம் சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல, சாதாரணமான ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று ஜெபிக்கும்படியாக புறப்பட்டு போகிற கூட்டம். பிரியமானவர்களே, அங்க பாருங்க, வழக்கம் போல ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு பவுலோடு கூட இருந்த கூட்டத்தாரும் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகும்போது பவுலின் கூட்டத்திற்கு முன்பாய் குறி சொல்ல ஏவப்படுகிற ஒரு ஆவி ஒரு பெண்ணை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பெண் குறி சொல்லுவது கிடையாது. அந்த பெண்ணுக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவி குறி சொல்லும். அங்க இருக்கிற ஜனங்கள் அவளை பார்த்த உடனே நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். காரணம், அவளுக்குள்ள குறி சொல்ல ஏவப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி இருந்தது. அப்ப புறப்பட்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் பவுலை பார்த்து, பவுலோடு கூட வருகிற ஜனங்களை பார்த்து அவ என்ன பண்ணுவா? அவங்களோடு கூட பேச ஆரம்பிப்பாள். ஒரு நாள் பவுல் புறப்பட்டு வழக்கம் போல போகும்போது அந்த குறி சொல்லப்படுகிற ஏவப்படுகிற ஒரு ஆவி அந்த பெண் புறப்பட்டு வருகிறது. வந்தவுடனேயோ பவுலை பார்த்து அந்த கூட்டத்தோடு சொல்லுகிறது, இதோ போகிறார்களே, இதோ வருகிறார்களே. வருகைக்கும் போகைக்கும் இருக்கிற இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். நல்லா கவனிங்க. ஒரு அசுத்த ஆவி ஒரு பெண்ணை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பெண்ணுக்குள்ள இருந்து பவுலை பார்த்து அந்த அசுத்த ஆவி என்ன சொல்கிறது தெரியுமா? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். உங்களுக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க என்ன இருக்கும்? இப்ப என்னையே பார்த்து ஒரு குறி சொல்ல ஏவப்படுகிற ஒரு ஆவி அப்படி சொல்லுதுனாக்கா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பெண்ணை பார்த்து, ஐயோ இந்த பெண் என்னை பார்த்து எவ்வளவு மேன்மையாய் மேட்டிமையாய் பேசுகிறாளே என்று சொல்லி நான் மிகுந்த பெருமை கொண்டாடி இருப்பேன். எனக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்கும். யாரும் இல்லை, இந்த அழகான ஒரு பெண் என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறாளே என்று சொல்லி எனக்குள்ள பெருமை வந்திருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ணுகிற பவுல் அந்த பெண்ணை பார்க்கவில்லை, அந்த பெண்ணுக்குள் இருக்கிற அசுத்த ஆவியை பார்க்கிறான். அவன் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆவியில சினம் கொண்டு திரும்பி அந்த பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த குறி சொல்ல ஏவுகிற அந்த ஆவியை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பெண்ணை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தது. வந்த உடனே அந்த பெண் கீழே விழுந்தாள். அங்க இருக்கிற கூட்டத்தார் புறப்பட்டு
போய் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிற ஜனத்தின் மத்தியில் சொல்லுகிறார்கள், யாரோ ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தை சொன்னான். சொன்ன உடனே நம்முடைய கிராமம் முழுவதற்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகுந்த ஆதாயத்தை கொண்டு வந்து சொல்லுகிற அந்த ஆவியை இந்த பெண்ணை விட்டு அவன் விரட்டி விட்டான், அவனை வந்து பாருங்கள் என்று சொல்லி பவுல் மீது அநேக குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள். பவுலை பிடித்து சீலாவையும் பிடித்து அந்த வழி முழுவதும் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து அவருடைய வஸ்திரங்களை கழட்டி அவர்களை அடி அடி என்று சொல்லி அடித்தார்கள். தேவ பிள்ளையே, சும்மா சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீ கர்த்தருக்காக எழும்பும் போது, நீ கர்த்தருக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போது, நீ கர்த்தருக்காக பட்டணங்களுக்குள்ள போய் ஜெபம் பண்ணும் போது, அநேக ஊழியங்களை செய்யும் போது, அப்ப பாருங்க பாதாளத்தின் வல்லமை, வான மண்டலத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் எழுந்து உனக்கு விரோதமாய் வரும். அந்த ஆவிகள் யாருக்கு விரோதமாய் வரும்? ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் வரும். ஆனாலும் அவர்களை அசைக்க முடியாது. இந்த அசுத்தாவிய துரத்தின உடனே என்னாச்சு தெரியுமா? பவுலையும் சீலாவையும் பிடித்து அந்த வீதி முழுவதுமாய் அவருடைய வஸ்திரங்களை கழட்டி அவர்களை அடி அடி என்று சொல்லி அடித்தார்கள். அவருடைய சரீரத்தில் இருந்து ரத்தம் புறப்பட்டு வந்தது. ஆனாலும் அந்த அடியை பார்க்கவில்லை, அந்த அடியின் வலியை பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். என்னாச்சு தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவித்தபடியால், அசுத்த ஆவியை ஒரு பெண்ணிடத்திலிருந்து விரட்டினபடியால், பவுலுக்கும் சீலாவுக்கும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே போட்டார்கள். சிறைச்சாலைக்குள்ள போட்ட உடனே அந்த போலீஸ் அதிகாரி சொல்லுகிறார், பொழுது விடுகிற வரைக்கும் இவனை காவலுக்குள் வைத்து, அந்த சிறைச்சாலைக்குள் வைத்து, காவல்காரர்களை வைத்து இவர்களை பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லி போய்விட்டார்கள். ஆனா உள்ள போனவங்க என்ன பண்ணாங்க? அந்த அறைக்குள் போன உடனேயும் அந்த அறையை பவுலும் சீலாவும் சுற்றி பார்க்கிறார்கள். அந்த அறை முழுவதுமாய் அந்த இரத்த கரைகள் காணப்படுகிறது. அந்த அறைக்குள் போன உடனே இரத்த கவிச்சு வாசனை அடிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் பவுலும் சீலாவும் போன உடனே அவருடைய கை கால்களை அந்த காவல்துறை சட்டத்தின் பிரகாரமாய் கை கால்களை கட்டி அந்த தொழுமரத்திற்கு மேலே அந்த கவுரை போட்டு அவர்களை இழுத்து வவ்வாலை போல தலை கீழே கால்மையாக தொங்க வைத்தார்கள். தொங்க வைத்து விட்டு போய்விட்டார்கள். காரணம் என்ன? அங்க என்ன தெரியுமா? யாராகிலும் அந்த இடத்துல தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை அந்த தொழுமரத்திலிருந்து கீழே தொங்க வைத்து விடுவார்கள். வைத்த உடனே என்ன நடக்கும்? 1 மணி நேரம் அல்ல 1.5 மணி நேரம் கழிச்சு அவங்க கண் வழியாய், மூக்கு வழியாய், வாய் வழியாய், காது வழியாய் ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்து அந்த தொழுமரத்தில் செத்து போவார்கள். அந்த தொழுமரத்தில் அநேகரை அப்படிதான் சாகடித்தார்கள். அப்படி இவர்களையும் கொண்டு வந்து தொங்க வைத்து விட்டார்கள். காலையில வந்து பார்த்த உடனே அவர்கள் செத்து கிடப்பார்கள். அவர்களை கொண்டு போய் எங்கேயாவது புதார்ல போட்டு விடலாம், மிருகங்கள் அவரை அடித்து கொண்டு போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். நடுராத்திரி வந்தது. எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுலும் சீலாவும் சரீரத்தில் இருந்து ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் சரீரம் முழுவதுமாய் தழும்பு தொழும்பாய் வீக்கம் கொண்டிருக்கிறது. அவர்கள் அடித்த அடி அந்த நடு ராத்திரியில என்ன நடந்தது தெரியுமா? இயேசுவை நோக்கி பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தொழு மரத்தில ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். என்ன நடந்தது தெரியுமா? இந்த 3 காரியம், ஜெபித்தார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். இந்த 3 காரியத்தை செய்த உடனே அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைக்கப்பட்டது. ஜெபிக்கிறவர்களை மனிதர்கள் கட்டி வைக்கலாம். மனிதர்கள் கட்டுகிற கட்டை என் ஆண்டவர் இயேசு அவிழ்க்கும்படியாய் சிறைச்சாலைக்குள்ளே இறங்குவார். நீயும் நானும் ஆராதனை செய்கிற தேவன் ஏதோ ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனிதர்கள் உங்களை கட்டலாம், அதிகாரிகள் உங்களை கட்டலாம், மந்திர சக்திகள் உங்களை கட்டலாம். ஆனால் அந்த கட்டுகளை அவிழ்க்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ தூதனை அல்ல, ஒரு ஊழியக்காரனை அல்ல, அவரை இறங்கி சிறைச்சாலைக்குள் வந்து உங்களை விடுவிக்கிற தேவன். தேவநாமத்திற்கு மகிமை. சிறைச்சாலையின் அஸ்திவாரம் மிகவும் அதிர்ந்தது.
அடுத்ததாக பூமி அதிர்ச்சி உண்டாகுது, பூமி நடுங்கியது. ஜெபித்தது 2 பேரியா? அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். என்னாச்சு தெரியுமா? அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது, பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆனால் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கைதிகளுடைய கையில இருக்க கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து கீழே விழுந்தது. இவர்களையும் கட்டி வைத்த கட்டுகள் அவிழ்ந்து கீழே விழுந்தது. ஜெபித்தது 2 பேரு சிறைச்சாலைக்குள்ள இருந்து விடுதலையாக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான பேரு. உனக்குள் தேவை ஜெபம். ஜெபிக்கிற மனிதன் உலகத்தை ஜெயிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரையா ஜெபித்தது? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவில்லை, முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கவில்லை, உபவாசம் எடுத்து ஜெபிக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்துல, ஜெபம் பண்ணுகிற இடத்துல அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். நடந்தது என்ன? ஜெபித்தது தொழில் மரத்தில் 2 பேர் தலை கீழ கால்மலையா ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? 2 பேர் ஜெபித்தார்கள், நூற்றுக்கணக்கான பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள். கதவுகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கைதிகள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஜெப கூட்டம் இன்றைக்கு எங்கே? தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாரத தேசத்திற்கு தேவை கோட்டீஸ்வரன் கிறிஸ்தவன் அல்ல. இன்றைக்கு சபைக்கு ஊழியத்திற்கு பாரத தேசத்திற்கு தேவை ஒவ்வொரு நாளும் 3 வேளையை மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு படுத்திருக்கிற கிறிஸ்தவன் அல்ல. ஜெபிக்கிறவர்கள் தேவை. நீ ஜெபித்தால், அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை அசைக்கப்பட்டது. இன்றைக்கு நீ ஜெபித்தால் சாத்தானுடைய கோட்டைகள் அசைக்கப்படும். அந்த வல்லமையை கர்த்தருடைக்குள் வைத்திருக்கிறார். இன்று ஜபிக்காமல் போனால் நீ கிறிஸ்தவனுக்கு லாக்கி இல்லை. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3:6 பார்க்கிறோம். ஜெபிக்கபடி தேவாலயத்துக்கு போனாங்க பேதுருவும் யோவானும். போகிற வழியில தாயின் கர்ப்பத்துல இருந்து ஜப்பானியா பிறந்தவன் அவன் ஒன்னும் சொல்ல, உன் கையில இருக்கிற மோதிரத்தை காட்டு, உன் கழுத்துல இருக்க செயினை காட்டு, உன்கிட்ட இருக்க தங்கத்தை காட்டு கேட்கல. பவுல் தன்னை வெறுமையாக்கி, பேதுரு தன்னை வெறுமையாக்கி சொல்லுகிறார் பிச்சைக்காரனை பார்த்து, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நரசேரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடனே அவன் வலது கையை பேதுரு பிடித்தான். தாயின் கர்ப்பத்தில் இருந்து 40 வயது வாலிபன் எழுந்தான், நின்றான், குதித்தான், ஓட ஆரம்பிக்கிறான். காரணம் பவுல் திறமை அல்ல, பவுலுக்குள்ள இருக்க தேவ வல்லமை. உனக்குள்ள அந்த வல்லமை தேவை. வல்லமை தேவையா? உலகத்திற்கு பின்னால ஓடாதே, பணத்திற்கு பின்னால ஓடாதே, உன் கையில இருக்கிற மோதிரத்தை காட்டி ஸ்டைல் பண்ணாதே, உன் நெஞ்சில இருக்கிற 3 நாள் பட்டை கழட்டிட்டு உன் கழுத்துல தொங்குகிற நகைய காட்டாதே. பவுலுக்குள் பேதுருக்குள் இருந்தது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொன்னான், எழுந்து நடக்க ஆரம்பித்தான். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நான் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். பணத்திற்காக ஓடாதே, பணத்திற்காக மாரடிக்காதே, இயேசுவுக்கு பின்னால ஓடு. உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உலகமே நெடுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நெடுக்க காலத்துல உன் பெட்டுக்குள் படுத்து தூங்க உனக்கு மனசு வருமா? மனசு வருமா? முகத்தில் இருக்க கவசத்தை உறிஞ்சு போடியா. கொரோனா பயத்தை விட்டு வாவடிய. நீ வெளியே வந்தால் தேசம் அசைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையை கொண்டு பாரத தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா தேவ ஊழியர்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்க. மேல் வீட்டு மாடியில பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நெடுநேரம் அவர் பிரசங்கம் பண்ணுகிறதை ஒரு மனிதன் ஜன்னல் வழியில உட்கார்ந்து பார்க்கிறான். என்னாச்சு தெரியுமா? பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்தை கேட்கிற இடத்துல அந்த ஐத்திருக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபன் ஜன்னல் வழியாய் தூக்க மயக்கத்தினால மெத்தையிலிருந்து 3 மாடி மெத்தையா அதிலிருந்து கீழே வீழ்ந்து செத்தவனாய் எடுக்கப்பட்டான்.
ஊர்ல இருக்கிற ஜனங்களாம் வந்துட்டாங்க. நைட்ல வந்து ஆல் நைட் ப்ரேயர் பண்றாங்க, தூங்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற ஜனங்க பூரா என்ன பண்ணாங்க, எல்லா கையிலையும் தட்டி ஊதாங்கோல் மத்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இன்னில இருந்து இங்க சர்ச்சை இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி பவுலை அடிக்க முடியாம வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது செத்தவனாக அவனை எடுத்தாங்களாம். பவுல் மெத்திலிருந்து கீழே இறங்கி வராரு. வந்த உடனே அவனை பார்க்குறாங்க, எல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. பவுல் இன்னைக்கு அவ்வளோதான், பவுலுன்ற பேரை போச்சு, நம்ம ஏரியாவில் வந்து ஹாலிட் ப்ரேயரை போச்சுன்னு சொல்லி பார்த்துனேங்கிறாங்க. கிட்ட வந்த பவுல் ஓட்டம் பிடிக்கல, அந்த செத்தவனை திருப்பி போட்டு அவன் மேலே படுத்து அவனை வந்து அப்படியே இறுக்கமாக அணைச்சு கொண்டார். அணைச்சு கொண்ட உடனே பவுலுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை அந்த செத்தவனுக்குள்ள பாய்ந்தது. அவன் கீழே விழுந்து கை கால் மண்டலம் உடைஞ்சு கிடக்குது, ரத்தம் வெள்ளம் போல போகுதியா. ஆனா பவுல் படுத்த உடனேயும் பவுலுடைய சட்டையெல்லாம் என்னாச்சு, ரத்த கரை. அப்படியே அணைச்சு பிடிச்சான், அந்த பணத்தை விட்டான், எழுந்து நின்றான். செத்தவன் அப்படியே செத்து கிடக்கிறான். அந்த ரத்தம் போச்சுங்களே, அந்த ரத்தம் அப்படியே ரிவல்ஸ் வருது. அப்படியே ரிவல்ஸ் வந்து அவனுக்குள்ளே அந்த ரத்தம் மீண்டும் உள்ள போனது. பவுலுடைய சரீரத்துக்கு அந்த ரத்தம் எல்லாம் கரைகளும் மறைந்தது. கை கால் உடைக்கப்பட்டவனாய் அவன் கை கால் நிமிர்ந்து எழுந்து நின்று பவுல் பிரசங்கம் பண்ணுகிற இடத்துக்கு புறப்பட்டு போகிறான். இதற்கு காரணம் என்ன? பவுலுடைய திறமை, பவுலுடைய பலன் அல்ல, பவுலுக்குள்ள இருக்கிற பலன் உள்ள ஆவியானவர். செத்தவனை போட்டு அப்படியே படுத்துட்டாயா. அந்த ஒரு அற்புதத்தின் நிமித்தமாய் அடிக்க வந்தவங்க எல்லாம் கையில் இருக்கிற ஆயுதங்கள் கீழே விழுந்தது. அந்த அற்புதத்தின் நிமித்தமாய் அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு குறுகிய வட்டத்திற்குள், குறுகிய வீட்டுக்குள் உட்காந்து டாப்பால் போட்டு நெடுகிறியா கொரோனாவுக்காக. கொரோனாவை கிழிக்கலாம் ஆயா. அந்த கொரோனாவுக்கு திறமை தான் என்கிட்ட வரட்டும். சேலஞ்ச் பண்றேன், என்னை தொட முடியாது, இயேசுவோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமுள்ள கிறிஸ்தவங்க எழும்புங்க, கர்த்தருக்காக புறப்படலாம், பட்டணங்கள் தோறும் போகலாம். கர்த்தர் நம்மை கொண்ட அற்புதங்களை செய்வார். ஆமென். கூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடலாம், கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தும்படியாய் அருமையான மகன் லிவிங்ஸ்டனுக்காய் ஸ்தோத்திரம், அருமையான மகன் பிரவீனுக்காய் ஸ்தோத்திரம், அன்பு மகனுக்காய் ஸ்தோத்திரம். இசைக்கருவியை வாசித்து அருமையான மகன் தகப்பனே எல்லாரையும் உற்சாகப்படுத்தினார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், இதோ தகப்பன இந்த நிகழ்ச்சிக்கு நேராய் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படுவதால் சேனைகளின் கர்த்தர் பொறுப்பிடும், வழிநடத்தும். இந்த செய்தியை பார்க்கிறவங்க, இந்த கர்த்தருடைய நற்செய்தியை பார்க்கிறவங்க எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தக்கூடாது, இயேசுவை மாத்திரம் மேன்மைப்படுத்தட்டும். ஆண்டவர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி நிமித்தமாய் அநேக ஜெபிக்கிற ஜெப குடும்பங்களை, ஜெபிக்கிற ஜெப வீரர்களை, ஜெபிக்கிற ஜெப வீராங்கனிகளை, ஜெபிக்கிற சிறு பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவாராக. நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்க கிராமத்துல வீதியில இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். இயேசு அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.